இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி கும்பம் ஷேப்பில் கிடச்சிது. அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே ஷேப்புக்கு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் பிள்ளையார் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் இது கலர் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது மெல்லிசாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு சின்ன கார்ட்போர்டில் நம்ம ஒட்டிக்கலாம். மெல்லிசான கார்ட்போர்டு எடுத்து அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த கார்ட்போர்டை இது மேலே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் அந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நமக்கு திக்கான கார்ட்போர்ட் கிடச்சிரும். இது வந்து வளையாது, அப்படியே நிற்கும். இப்போ இந்த மாதிரி சாம்பிராணி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான பாக்ஸ்ன்றதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இது பிரிஞ்சு வராமல் இருக்க சைடெல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் போட்டு சைடெல்லாம் வந்து ஒட்டி எடுத்துருக்கேன். இப்போ பிரிஞ்சு வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். ஷைனிங்காக அழகாக இருக்கும், அதை எடுத்திருக்கேன். அது நம்ம இப்போ கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரை நான் இது மேலே கவர் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். கிஃப்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் செல்லோ டேப் எடுத்து அதை இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச இன்விடேஷன் கார்டு எடுத்து அதில் ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், விழுந்து வராது. இதை கொஞ்சம் மேலே தள்ளி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே தள்ளி ஒட்டிக்கிட்டேன். தீபம் வைக்கும்போது நமக்கு பார்க்க தனியாக அழகாக தெரியும், அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் தீபம் வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. கார்த்திகைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை ரூமில் இந்த மாதிரி விளக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். கார்த்திகைக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு வீட்டில் ஏற்றும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.